வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னன்னா, மோகனாங்கி மதிவல்லபன் கதை. பேசாமடந்தையை பேச வைக்கிறதுக்காக விக்ரமாதித்தன் வேதாளத்திடம் கதை கேட்டுக்கிட்டு இருக்கான். இது 2வது கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மோகனாங்கி மதிவல்லபன் கதை. பேசாமடந்தை அணிந்திருக்கும் ரவிக்கையே, பொழுது போக வேண்டும், நீயாவது ஏதேனும் கதை சொல் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். பேரரசே, என் நிலை அறியாமல் கதை சொல்கிறீர்களே. நான் பஞ்சாகி நூலாகி பின் துணியாகிப்பட்ட துன்பம் கணக்கில் அடங்காது. அதன் பிறகும் என்னை துண்டு துண்டாக கிழித்து நூல் போட்டு தைத்து ரவிக்கே ஆக்கினார்கள். இப்பொழுது இந்த பெண் என்னை தன் உடலில் இறுக கட்டியிருக்கிறாள். வியர்வை நாட்டத்தால் எனக்கு மூச்சு திணறுகிறது. துன்பத்தில் இருக்கும் நான் எப்படி கதை சொல்ல முடியும் என்றது ரவிக்கை. இதை கேட்ட பேசாமடந்தை கூச்சமடைந்தாள். தன் ரவிக்கையை கலட்டிய அவள் இருவருக்கும் நடுவே எறிந்தாள். ரவிக்கையே, உன் குறை இப்பொழுது தீர்ந்துவிட்டது. கதை ஒன்று சொல் கேட்போம் என்றான் விக்ரமாதித்தன். ரவிக்கை கதை சொல்ல தொடங்கியது. பேரரசே, ரங்கநாதபுரம் என்ற நகரத்தை வீரவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மோகனாங்கி என்று ஒரு மகள் இருந்தாள். அமைச்சன் சமரவர்மனுக்கு மதிவல்லபன் என்ற மகன் இருந்தான். மதிவல்லபனும் மோகனாங்கியும் குழந்தை பருவத்திலிருந்தே நெருங்கி பழகினார்கள். ஒருவர் மீது ஒருவர் வைத்த அன்பு காதலாக மாறியது. இளவரசி மோகனாங்கி திருமண பருவம் அடைந்தாள். அரண்மனை அந்தப்புறத்தில் கட்டுக்காவலுடன் அவளை வைத்தான் அரசன். தன் காதலனை எப்படி சந்திப்பது என்று சிந்தித்த அவள் நெருங்கிய தோழி ஒருத்தியிடம் தன் நிலைமையை சொன்னாள். தோழியின் உதவியால் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் இளவரசியின் அந்தப்புறம் வந்தான் மதிவல்லபன். இளவரசியுடன் மகிழ்ச்சியாக இருந்தான். பொழுது விடுவதற்குள் அங்கிருந்து சென்று விடுவான். இப்படியே சில மாதங்கள் சென்றன. இளவரசி கர்ப்பிணி ஆனாள். மதிவல்லபனை பார்த்து இளவரசி, நான் 5 மாத கர்ப்பமாக உள்ளேன். இனியும் இதை பிறருக்கு மறைக்க முடியாது. என் தந்தைக்கு தெரிந்தால் நம் இருவரையும் கொன்று விடுவார். என்ன செய்வது என்று கேட்டாள். அன்பே, நாளை இரவு நாம் யாரும் அறியாமல் இங்கிருந்து புறப்படுவோம். எந்த நாட்டிற்காவது சென்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் என்றான். மறுநாள் நள்ளிரவில் இருவரும் அந்த நாட்டை விட்டு புறப்பட்டார்கள். 4 மாதங்கள் பல நாடுகள் சுற்றி கோதாவரி நகரை அடைந்தனர். அங்கிருந்த சத்திரத்தில் தங்கினார்கள். அப்பொழுது மோகனாங்கிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டது. அன்பே, நான் சென்று மருத்துவச்சியுடன் திரும்புகிறேன் என்று புறப்பட்டான் மதிவல்லபன். நகரத்தில் எங்கே தேடியும் அவனுக்கு மருத்துவச்சி கிடைக்கவில்லை. களைப்பு அடைந்த அவன் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்தான். அந்த வீடு சுந்தரி என்ற தாசி உடையது. வெளியே வந்த அவள் அவன் அழகில் மயங்கினாள். ஐயா, நீங்கள் யார்? எதற்காக இங்கே அமர்ந்துள்ளீர்கள் என்று அன்புடன் கேட்டாள் அவள். அவனும் தன் மனைவிக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டதையும் மருத்துவச்சியை தேடி வந்ததையும் சொன்னான். கவலைப்படாதீர்கள், இப்பொழுதே மருத்துவச்சியை அனுப்பி வைக்கிறேன். உள்ளே வந்து இரத்தின கம்பளத்தில் அமருங்கள் என்றாள். அவனும் உள்ளே வந்து அமர்ந்தான். வசியம் பில்லி சூனியம் கட்டவளான அவள் அவன் அருகே வந்து அன்புடன் தாம்பூலத்தை தந்தாள். அதை வாயில் போட்டு கொண்டவுடன் அவன் எருமை மாடாக மாறினான். அந்த மாட்டை தன் வீட்டு தோட்டத்தில் கட்டினாள் அவள். இரவானதும் அவள் புல்லும் நீரும் அந்த மாட்டிற்கு தருவாள். அதை உண்டதும் அவன் பழைய வடிவம் பெறுவான். இரவு முழுவதும் அவனுடன் மகிழ்ச்சியாக இருப்பாள். விடியற் காலையில் அவனுக்கு தாம்பூலம் தருவாள். அவன் எருமை மாடாக மாறுவான். அங்கே சத்திரத்தில் மோகனாங்கி பிரசவ வேதனை தாங்காமல் கூச்சல் போட்டாள். கூச்சலை கேட்ட பெண்கள் சிலர் சத்திரத்தில் நுழைந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தார்கள். அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து 3 நாட்களாகியும் தன் கணவன் வராததை எண்ணி கலங்கினாள். கை குழந்தையுடன் அரசவைக்கு சென்றாள். அரசே, என் கணவர் மருத்துவச்சியை அழைத்து வர சென்றார். 3 நாட்களாகியும் இன்னும் அவர் வரவில்லை. அவருக்கு ஏதோ தீங்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். இனி நான் உயிர் வைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. தீக்குழி அமையுங்கள், நானும் என் குழந்தையும் அதில் விழுந்து இறந்து விடுகிறோம் என்றாள். இதை கேட்ட அரசனும் அமைச்சனும் திடுக்கிட்டனர். வீரர்களை அழைத்த அமைச்சன், இவள் கணவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். நகரெங்கும் அலைந்த வீரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள். பெண்ணே, எங்கே தேடியும் உன் கணவன் கிடைக்கவில்லை. உனக்கு தேவையான பொருள் தருகிறேன். நீயும் குழந்தையும் இங்கேயே வளமாக வாழலாம். இறந்து போகும் எண்ணத்தை விட்டுவிடு
என்றான் அவன். கணவன் இல்லாமல் நான் உயிர் வாழ்வேனா? உங்கள் எண்ணத்தில் ஏதோ சூது உள்ளது. உடனே தீயை வளருங்கள் என்று கதறினாள் அவள். அப்பொழுது இரவு நேரமாக இருந்தும் அரசன் அவள் என்னப்படி தீ வளர்த்தான். அழகான பெண் ஒருத்தி பச்சிலம் குழந்தையுடன் தீயில் குதிக்கப் போகிறாள் என்ற செய்தி நகரெங்கும் பரவியது. அந்த காட்சியை பார்க்க நகர மக்கள் பலரும் அங்கே கூடினார்கள். இதை கேள்விப்பட்ட தாசியும் மதிவல்லவனுடன் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே அங்கே வந்தாள். அப்பொழுது மோகனாங்கி தீக்குழியை 3 முறை வலம் வந்து தீயில் விழப்போனாள். தன் மனைவி அவள் என்பதை அறிந்த மதிவல்லவன், மோகனாங்கி நில், தீயில் விழாதே என்று கத்தினான். அதற்குள் அவள் குழந்தையுடன் தீயில் பாய்ந்து இறந்து போனாள். ஐயோ, என் உயிர் மனைவியே, என்னால் எத்தனை துன்பங்கள் அனுபவித்தாய். நீ சென்ற இடத்திற்கே நானும் வருகிறேன் என்று கதறிய மதிவல்லவனும் தீயில் பாய்ந்து இறந்தான். இந்த அழகனை இறந்த பின் எனக்கு உயிர் எதற்கு என்று நினைத்த தாசியும் அந்த தீயில் குதித்து உயிர் விட்டாள். இவளுடைய கணவன் தாசி வீட்டில் இருந்திருக்கிறான். இதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. இதனால் தான் 4 பேர் வீணாக உயிரிழந்தார்கள் என்று நினைத்த அமைச்சனும் தீயில் பாய்ந்து உயிரிழந்தான். திகைத்த அரசன் தன் வாளை உருவிக்கொண்டு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தான். தாயே, இறந்து போன ஐவரும் மீண்டும் உயிர் பெற வேண்டும். இல்லாவிட்டால் நானும் இங்கேயே இறந்து விடுவேன் என்றான். அவன் முன் தோன்றிய அம்மன், நீதி தவறாத மன்னனே, உன் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். நீ வேண்டியபடியே ஐவருக்கும் உயிர் தந்தேன் என்று சொல்லி மறைந்தாள். உடனே ஐவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். இதை கண்டு அங்கிருந்த எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மதிவல்லவனுக்கு கருவூல அதிகாரி பதவி தந்தான் அரசன். தாசி தன் வீடு போய் சேர்ந்தாள். மதிவல்லவன் தன் மனைவியுடனும் குழந்தையுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். பேரரசே, இதுவரை நான் சொன்ன கதையை கேட்டீர். இப்பொழுது நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லும். தீயில் பாய்ந்து உயிர் விட்டதில் யார் செய்த செயல் சிறப்புடையது என்று கேட்டது ரவிக்கைக்குள் இருந்த வேதாளம். பேசாமடந்தையை மீண்டும் பேச வைக்க நினைத்த விக்ரமாதித்தன் தாசி உயிர் விட்டதே சிறந்தது என்ற தவறான பதிலை சொன்னான். உடனே பேசாமடந்தை பரபரப்புடன், தாசி உயிர் விட்டது எப்படி சிறந்த செயலாகும்? மதிவல்லபவனை காணாததால் இளவரசியும் குழந்தையும் தீக்குள் பாய்ந்து இறந்தார்கள். மனைவியும் குழந்தையும் இறந்து விட்டார்களே என்று நினைத்து மதிவல்லவனும் இறந்தான். அவனை நினைத்து தாசி இறந்தாள். இவர்கள் மூவரும் இறந்ததில் எந்த சிறப்பும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு எந்த உறவும் இல்லாத அமைச்சன் உயிர் விட்டதே சிறந்ததாகும். எருமை மாடாக மாறியிருந்தவனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அவன் கடமை தவறியவனாகவும் ஆகான் என்றாள். ஆ, ஒரு பெண்ணிற்கு உரிய அறிவு கூர்மை கூட எனக்கில்லாமல் போயிற்றே. இன்றிரவு நீ 2ஆம் முறை பேசிவிட்டாய் என்று கலகலவென்று சிரித்தான் விக்ரமாதித்தன். வெக்கி தலை கவிழ்ந்த பேசாமடந்தை இனி விடியும் வரை வாயை திறக்கக்கூடாது என்று உறுதி பூண்டாள். இதுதான் இந்த கதையோட முடிவு. அடுத்து வரும் கதையில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வரும் கதை 4 திருடர்களின் கதை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.